நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ உத்தராயண புண்ணிய காலம் விசுவாவசு வருடம் ஆனி மாதம் 30ஆம் தேதி திங்கட்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 14/7/2025 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6 மணி. திதி இன்று அதிகாலை 1:50 வரை திருதியை, பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் காலை 7:58 வரை அவிட்டம், பின்பு சதயம். நாம யோகம் மாலை 5:24 வரை ஆயுஷ்மான், பின்பு சௌபாக்கியம். கரணம் பிற்பகல் 1:10 வரை பவகரணம், பின்பு பாலவகரணம். அமிர்தாதி யோகம் அதிகாலை 5:59 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை. மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் காலை 7:30 9 வரை. யமகண்டம் பகல் 10:30 நண்பகல் 12 வரை. குளிகை நண்பகல் 1:30 பிற்பகல் 3 வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. இரவு 7:30 8:30 வரை. வார சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று காலை 7:58 வரை புனர்பூசம், பின்பு பூசம். இன்றைய தினம் திங்கட்கிழமை. சங்கடஹர சதுர்த்தி. சுப முகூர்த்த நாள். மேல் நோக்கு நாள். சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னா விநாயக பெருமானை இன்றைய தினம் வழிபாடு செய்யலாம். விநாயகரை இன்னைக்கு வழிபாடு செய்தால் சங்கடங்கள் அத்தனையும் இன்னைக்கு விலகும். நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். மிதுன லக்னம். லக்னத்துக்குள்ளே சூரியனும் குரு பகவானும், கடகத்தில் புத பகவான், சிம்மத்தில் அங்காரக பகவானும் கேது பகவானும், கும்பத்தில் சந்திர பகவான், ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார், ரிஷபத்தில் சுக்கிர பகவான். இன்றைய தினம் கொண்டு செல்லுகின்ற பொருள் அருகம்புல் மட்டும் கொண்டு செல்லுங்கள், மிக சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு ஒரு பரிகாரம். ₹1 வைத்து வீண் விரயங்களை குறைக்கலாம். நிரந்தர பண வரவு உண்டாகும். அது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். நிரந்தர பண வரவு உண்டாக செல்வ செழிப்போட ஒருவர் வாழ வேண்டும் என்றால் அவர் சம்பாதிக்கக்கூடிய பணமானது அவருடைய சேமிப்பாக சேரணும். அப்பதான் அந்த பணம் செல்வம் நமக்கு சேரும். அப்படிப்பட்ட பணத்தை சேர்த்து வைப்பதற்குரிய வாய்ப்புகள் அனைவருக்குமே அமைந்து விடுமானா விடாது. ஒரு சிலருக்கு சம்பாதிக்கும் பணத்தை விட அதிக செலவுகள் இருக்கும். பலவிதமான கடன் பிரச்சனைகள் மாட்டிக்கொண்டு இருப்பார்கள். திடீரென்று உடல்நிலை சரியில்லாமல வாங்கிய சம்பளம் மருத்துவ செலவிற்கே பத்தாம போயிடும். அந்த மாதிரி போகக்கூடிய வாய்ப்புகள் கூட இப்படி எப்பேற்பட்ட பணம் தொடர்பான பிரச்சனைகளாக இருந்தாலும் பணத்தை சேர்த்து வைக்க முடியாத அளவிற்கு சூழ்நிலைகள் உண்டானாலும் ஒரே ₹1 வைத்து நாம் செய்யக்கூடிய பரிகாரம் அனைத்தையும் தவிடுபொடியாக்கும். எப்படி அப்படின்னா, இது வெள்ளிக்கிழமையில தான் இதை செய்யணும். இந்த பரிகாரத்தை ₹1 பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை அன்று செய்யணும். இதற்கு ஒரே ₹1 நாணயம் மட்டும் போதும், வேற எதுவும் நமக்கு தேவையில்லை. வெள்ளிக்கிழமை அன்று பிரம்ம முகூர்த்தத்துல. இப்ப இது நாளைக்கு கூட, இந்த திங்கட்கிழமை இன்னைக்கு கூட இது ஆரம்பிக்கலாம். ஒண்ணும் கிடையாது. திங்கள் அப்படின்றது சந்திரனுடைய நாள் தானே. அம்பிகையும் வழிபடலாம், சிவனையும் வழிபடலாம் இல்லையா? பிரம்ம முகூர்த்தத்துல செய்யறதுக்கு நாள் கிழமையெல்லாம் தேவையில்லை. வெள்ளிக்கிழமை என்பது மகாலட்சுமியினுடைய ஒரு நாள், அதனால வெள்ளிக்கிழமை செய்யலாம், இல்லை எந்த நாளும் ஆரம்பிக்கலாம். பூஜை அறையை நல்லா சுத்தம் செஞ்சுட்டு தயாராக வைக்கணும். எப்பொழுதும் எப்படி நம்ம பூஜை பண்றோமோ, வெள்ளிக்கிழமையில சுத்தபத்தமா பூஜை பண்ணுவோம் இல்லை, அதே போல பூஜை செய்வதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் தயார் செய்து விட்டு வச்சுக்கணும். பிறகு ஒரே ₹1 நாணயத்தை எடுத்து அதை பன்னீர் ஊற்றி சுத்தம் செய்து அதற்கு சந்தனம் குங்குமம் வைத்து ஒரு தட்டில் வைத்து பூஜையில வச்சிருங்க. இப்போ எப்பொழுதும் போல கற்பூர தீப தூப ஆராய்ச்சி காட்டுவோம் இல்லையா, அதே போல காட்டும் பொழுது இந்த ₹1 நாணயத்திற்கும் காட்ட வேண்டும்.
தொடர்ச்சியாக 11 நாட்கள் இந்த ₹1 நாணயத்திற்கு சாம்பிராணி ஊதுபத்தி தூப தீபம் ஆராதனை காட்டி வழிபாடு செய்யணும். ஒரு நாள் தினந்தோறும் 11 நாள். திங்கட்கிழமை ஆரம்பிக்கலாம், இல்லை வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு எந்த நாள் உங்களுக்கு ஈஸியா இருக்கோ அன்னையிலேருந்து வெள்ளிக்கிழமையிலேருந்து ஆரம்பிச்சா மகாலட்சுமியினுடைய அம்சம். பிரம்ம முகூர்த்தம்ன்றது அதுக்கு நாலு கிழமை அதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. 11 நாள் வழிபாடு நிறைவு செய்த பிறகு அந்த ₹1 நாணயத்தை எடுத்துக்கொண்டு அருகில் இருக்கக்கூடிய விநாயகருடைய ஆலயத்திற்கு சென்று உண்டியல்ல சேர்த்துடுறோம். அப்படி சேர்க்கும் பொழுது பணவரவில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் விலக வேண்டும் என்று, வீண் விரயங்களை குறைய வேண்டும் என்றும் விநாயகப் பெருமானிடம் மனதார வேண்டிக் கொண்டு இப்படி செய்வதன் மூலம் விநாயகப் பெருமானின் அருளால் பண வரவில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் விலகும், பணத்தை சேமிப்பாக மாற்றுவதற்குரிய வழிகளும் உண்டாகும், வீண் விரயங்கள் படிப்படியாக குறையும். அப்படி பண வரவை அதிகரிக்க வேண்டும், வீண் விரயத்தை குறைக்க வேண்டும் என்று அதிக அளவில் பணத்தை செலவு செய்யாமல் ஒரே ₹1 வைத்து இப்படி ஒரு எளிமையான பரிகாரத்தை முழு நம்பிக்கையோடு செய்து பாருங்கள். விநாயகப் பெருமாளின் அருளால் வீண் விரயங்கள் குறைந்து நிரந்தர பண வரவு ஏற்றுறீங்களா? இந்த ₹1 நாணயத்தை வச்சு நான் எப்படி சொன்னனோ அதே மாதிரி பூஜை பண்ணி எந்த நாள் ஆரம்பிச்சாலும் அந்த 11 நாள் தொடர்ந்து செய்யணும். வெள்ளிக்கிழமையும் ஆரம்பிக்கலாம், திங்கட்கிழமையும் ஆரம்பிக்கலாம், சரிங்களா? ஆனா பிரம்ம முகூர்த்தத்துல செய்யணும். அதுதான் அங்க கணக்கு. எந்த நாள் செஞ்சாலும் பிரம்ம முகூர்த்தத்துக்கு நாலு கிழமை, ராகுகாலம், யமகண்டம், அந்த மாதிரி தேவையற்ற நேரங்கள் அதெல்லாம் எதுவும் தேவையே கிடையாது. ஓகேங்களா? அது செய்யலாம். சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களுக்கு வெற்றி நிறைந்த நாள். வியாபாரத்தில் லாபங்கள் இன்னைக்கு நிறைந்து இருக்கும். அதே மாதிரி கடன் பிரச்சனைகள்லாம் குறைய, அணுகுமுறையில சில மாற்றங்கள் ஏற்படும், அரசு காரியத்துல இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் விலகும், மனதளவில் புதிய நம்பிக்கை ஏற்படும், வியாபாரத்திற்கு இடம் மாற்றம் குறித்த முயற்சிகள்லாம் அனுகூலமாக அமையும், வேலை சார்ந்த சில முடிவுகளை எடுப்பீங்க. இன்றைய நாள் லாபங்கள் நிறைந்த நாளாக அமையும். அதிசய மேற்கு திசை 4ஆம் எண் அசுவினி சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் குறையும், பரணி நட்சத்திரக்காரர் தடை தாமதங்கள்லாம் விலகும், கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடக்கூடிய ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, தந்திரமாக செயல்பட்டு சில காரியங்களை முடிப்பீர்கள். கடன் விஷயத்துல பொறுமை தேவை. குடும்பத்தில் மனவிட்டு பேசுங்க. சமூக பணிகள்ல செல்வம் செல்வாக்கெல்லாம் உயரும். சில பிரச்சனைகளுக்கு முடிவுகள் ஏற்படும். எதையும் சமாளிக்க மனப்பக்குவம் உருவாகும். நெருக்கமானவர்களிடத்தில் இருந்த வேறுபாடுகள்லாம் அமையும். போட்டி நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய தெற்கு திசை 6ஆம் எண் நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்தும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வம் செல்வாக்கெல்லாம் உயரும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, மிதுனராசி நேயர்களுக்கு அதிகார பதவியில் இருப்பவர்கள் நன்மைகள் நிறைய ஏற்படும். வீடு மற்றும் வாகனத்தை சீர் செய்யக்கூடிய ஒரு தருணம். வெளிவட்டார தொடர்புகள் அதிகரிக்க, வியாபாரத்தில் விவேகத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம். மனதிற்கு பிடித்த விதத்தில் வீட்டினை மாற்றி அமைப்பீர்கள். பயணம் மூலம் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். வெளியூர் தொடர்புகளால் ஆதாயம் அடையக்கூடிய ஒரு நாள். இன்றைய நாள் கவலைகள்லாம் விலகக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை 9ஆம் எண் நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மையான ஒரு நாள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்தோடு எந்த ஒரு செயலையும் செயல்படுத்துங்க, சிறப்பாக இருக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, பிள்ளைகள் மூலம் பண வரவுக்கு நல்ல வாய்ப்பு இன்னைக்கு கிடைக்கும். வாழ்க்கை துணையால் செலவுகள் அதிகரிக்கும்.
மற்றவர்களுடன் வீண் விவாதம் செய்வதை தவிர்ப்பது நல்லது. கடன் செயல்களில் சிந்தித்து செயல்படுவது. தந்தையின் உடல்நிலை கவனம் தேவை. வியாபாரத்தில் சில மாற்றமான சூழ்நிலை ஏற்படும். இன்றைய நாள் அமைதியோடு எதையும் செய்யுங்கள். சந்திராசிரமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு எதையும் செய்வது நல்லது. அதிர்ஷ்ட வடகு திசை அதிர்ஷ்ட 5 அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் அதிகரிக்க. பூசம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் ஏற்படும். தடைபட்ட சில வேலைகள் எல்லாம் இன்னைக்கு முடிகின்ற ஒரு தருவாய். உடல் தோற்றத்துல ஒரு பொலிவு இன்னைக்கு இருக்கும். தேஜஸ் இன்னைக்கு ஏற்படும். விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க. வேலை சம்பந்தமான சில முடிவுகளை எடுப்பீங்க. வியாபாரத்தில் நுட்பங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். உத்தியோகத்தில் மதிப்புகள் உயரும். எதிர்பாராத சில திருப்பங்கள் பிறக்கும். பொறுமை வேண்டிய நாளாக இன்னைக்கு இருக்கும். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் ஏற்படும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முடிவுகள் இன்னைக்கு எடுப்பதில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்பங்கள் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, இழுபறியான வேலைகளை செய்து முடிப்பீங்க. தாய்மாமன் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும். தேவைக்கேற்ப வரவுகள் உண்டாகும். செயல்பாடுல வேகம் அதிகரிக்கும். பயணங்கள் போது அலைபேசிகளை தவிர்ப்பது நல்லது. எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகளால் மாற்றங்கள் ஏற்படும். உடன் இருப்பவர்கள் அதிக நேரம் பேசுவதை குறைத்து கொண்டால் மிகவும் நன்றாக இருக்கும். இன்றைய நாள் இன்பம் நிறைந்த நாளாகவும் அமையும். அதிர்ஷ்ட தெற்கு திசை அதிர்ஷ்ட 6 அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த பச்சை நிறத்தை பயன்படுத்துக. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு ஏற்படும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேகம் அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, சூழலை அறிந்து செயல்படுவது நல்லது. வர்த்தக முதலீடுகள்ல ஆலோசனை பெற்று முடிவெடுங்கள். அனுபவ அறிவால் சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணம். விளையாட்டான பேச்சுகளை எல்லாம் தவிர்ப்பது இன்றைய தினம் நன்மையை செய்யும். மனதளவில் வித்தியாசமான கற்பனைகளாக அதிகரிக்கும். இன்றைய நாள் ஆதாயம் நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கும். பிள்ளைகளை தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு தருணம் இன்னைக்கு. அதிர்ஷ்ட கிழக்கு திசை அதிர்ஷ்ட 9 அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்க. சுவாதி நட்சத்திரக்காரர்கள் தேவைகளை எல்லாம் நிறைவேறும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கற்பனைகள் அதிகரிக்கின்ற ஒரு திறன் இன்னைக்கு ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு உறவுகள் பற்றிய புரிதல்லாம் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உங்களோட இருப்பவர்களை அனுசரித்து சென்றால் ஆதாயம் கிடைக்கும். பயணம் சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். வியாபார ரீதியாக ஒத்துழைப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள்லாம் கைகூடும். இன்றைய நாள் ஆதரவு நிறைந்த நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட வடகிழக்கு திசை அதிர்ஷ்ட 4 அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்லாம் அதிகரிக்கும். மனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் மேம்படும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கைகூடக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு மரியாதையெல்லாம் உயரும். அரசு வழியில் உதவிகரம் சாதகமாக அமையும். உத்தியோகத்தில் பொறுப்புகள்லாம் மேம்படும். மனசுல புதுவிதமான சிந்தனைகள் பிறக்கும். வித்தியாசமான அணுகுமுறையால் நினைத்ததை செய்து முடிப்பீர்கள். சகோதரர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். என்ற எண்ணால் வரவும் இருக்கும், செலவும் இன்னைக்கு இருக்கும். அதிர்ஷ்ட தெற்கு திசை அதிர்ஷ்ட 9 அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். புராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் பிறக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். இடைப்பட்ட ஒரு சில கருத்து வேறுபாடுகள், தடைப்பட்ட சில வேலைகள் இதெல்லாம் இன்னைக்கு நல்ல நடக்கின்ற ஒரு காலகட்டம் இன்னைக்கு அமையும். எதிர்பார்த்த சில உதவிகரம் சாதகமாக அமையும். வியாபாரத்தில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது.
சில புதிய அனுபவங்களால் சில விஷயங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம். அதாவது ஒரு அத்தியாயம் பிறக்கும் சொல்லுவோம் இல்லையா? அதே போல சில புதிய அனுபவங்களால் அத்தியாயங்கள் பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். உழைப்புக்கு உண்டான மதிப்பு, மரியாதை கிடைக்கும். வேலை செய்யும் இடத்தில் இன்றைய நாள் வேகத்தை விட விவேகத்தோடு செயல்படுவது மிகவும் நல்லது. அதிசய திசை மேற்கு திசை, அதிசய எண் 8 அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேலையெல்லாம் முடியும். திருவோணம் நட்சத்திரக்காரர் விட்டு கொடுத்து செல்லுங்கள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்புகள் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, எந்த ஒரு விஷயத்திலும் அலட்சியம் இல்லாமல் இன்னைக்கு செயல்பட்டால் உங்களுக்கு மிகவும் நன்மை. எடுத்து செல்லுகின்ற பொருட்கள் மீது உங்களுக்கு கவனம் தேவை வேண்டும். இன்னைக்கு சந்தேக உணர்வுகளால் சில மன வருத்தங்கள் ஏற்படும். அதனால சந்தேக உணர்வை தவிர்ப்பது நல்லது. வியாபாரத்தில் போட்டிகள் அதிகரிக்கும். வேலை சார்ந்த ரகசியங்கள விவேகம் தேவை. எதிர்பார்க்க சில உதவிகள், நீங்க உதவிகரம் எதிர்பார்த்திருந்தீங்களா, அந்த உதவிகரம் கிடைக்கின்ற நாளாக இன்னைக்கு அமையும். அலைச்சல்களும் இருக்கும். இன்றைய நாள் துணிவோடு எதையும் செய்தால் மிக நன்மையாக இருக்கும். அதிசய தென்மேற்கு திசை, அதிசய எண் 3 அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு போட்டிகள் அதிகரிக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சுப செலவுகளால் கையில் இருக்கக்கூடிய பணங்கள் குறைகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். வெளியூர் பயண வாய்ப்புகள்லாம் சாதகமாகவும் அனுகூலமாகவும் இருக்கும். தொழிலில் சின்ன சின்ன மாறுதல்கள் செய்வதன் மூலம் நல்ல லாபத்தை ஈட்டலாம். தந்தையின் ஆரோக்கியம் தொடர்பான விஷயத்துல விழிப்புணர்வு தேவை. சச்சரவான பேச்சுகளை குறைத்து கொள்ளுங்கள். ஆடம்பரமான பொருள்கள் மீது ஈர்ப்புகள் அதிகரிக்கும். இன்றைய நாள் எதிர்ப்புகள் மறைகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7 அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கையிருப்புகள்லாம் இன்னைக்கு குறையும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் மேம்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஈர்ப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.